இங்க இந்த ஸ்டைலில் கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ரவை வந்து வறுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை தான் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு தண்ணி கடாயில் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு கொதி வரும்போதே சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து கலருக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே அந்த வறுத்து வச்சுருந்த ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கட்டி கட்டியாக ஆகாத அளவு நல்லா உடைச்சி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் நான் பண்ணுறதுனால பைனாப்பிள் வித்தவுட் பைனாப்பிள் ஃப்ளேவரில் நான் பண்ணுறேன் இந்த கேசரி. ஸோ அதனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நட்ஸ் நான் ஆட் பண்ணல. ஏன்னா நட்ஸ் எனக்கு இப்போ அதில் ஆட் பண்ணணும்னு தோணலை. எனக்கு இப்படியே சாப்பிடணும் போல் தோணுச்சு. அதனால் நான் அதில் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய பைனாப்பிள் ஃப்ளேவர் கேசரி ரெடி ஆயிடுச்சு. வித்தவுட் பைனாப்பிள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் அதில் ஏலக்காய் வந்து மசிச்சுண்டு ஆட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது கிட்ஸுக்குமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.